இதைத்தான் எதிர்பார்த்தோம் இந்தியன் டீம் கிட்ட. அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சம்பவம். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு நடந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் T20ல ஆல்ரெடி ஆஸ்திரேலியா 1-0 முன்னிலையில இருந்தாலும் இன்னைக்கு நான் சம்பவம் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி டாஸுக்கு போன சூர்யா அடேங்கப்பா டாஸ் ஜெயிச்சுட்டாப்லையா. இது என்னடா ஒரு ஆச்சரியம். எப்பவுமே இந்தியன் டீம் கேப்டன் எல்லாருமே டாஸை தோக்குறப்ப சூர்யாவும் தொடர்ந்து டாஸை தோத்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு மட்டும் எப்படா டாஸை வின் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. மிட்டில் மார்ஸுக்கு ஒரு சாக்கு. மிட்டில் மார்ஸ் சொல்றாப்புல, சூர்யா எப்பவுமே டாஸை தோத்துருவ, ஆனா இன்னைக்கு மட்டும் எப்படி வின் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஹாப்பினஸ் பாத்தீங்களா. சரி ஓகே, என்ன பண்ண போற, நான் பவுலிங் போஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, எப்ப பார்த்தா பவுலிங் பேட்டிங் போஸ்ட் ஆட விட்டு நீங்க ஜெயிச்சுக்கிறீங்க, ஸோ இந்த டைம் நான் பவுலிங் போஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது ட்ரெவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் 3 பால்ல ஹர்ஷீத் சிங்கை போட்டு பொழந்துட்டாப்ல. 4வது பால்ல கம்பேக் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது லென்த், அதாவது குட் லென்த்ல போட்ட பால் அவுட் சைட் ஆப்ல. ஸோ அதனால அவுட் ஆகி நட்டத்துக்கு கேட்ச கொடுத்து அவுட் ஆகி வெளியும் திரும்பிட்டாரு. அதாவது ஹர்ஷ்தீப் சிங்கர் 2 மேட்சா T20ல சும்மா உட்கார்ந்து வச்சிருந்தாரு நம்ம கௌதம் கம்பீர். இந்த மேட்ச் நீ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, ஹர்ஷித் ராணாவை டிராப் பண்ணி ஹர்ஷிப் உள்ள கொண்டு வந்ததுனால ட்ரெவிஸ் ஹெட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல தூக்கி விட்டாப்புல. அந்த கேட்சை யாரு பிடிச்சாங்க, நம்ம தலைவன் சூரியகுமார் யாதவ் கேட்சை பிடிச்சிட்டு திலக் சிவம் தூபே லாங்கான் ஃபீல்டரோட அந்த வரவேற்பு பாருங்க, என்ன மாதிரி ஒரு வரவேற்பு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் சொல்ல, எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரெவிஸ் ஹெட்டை தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் மிட்டில் மார்ஸ் அவுட் ஆக தானா வர்றவங்களும் அவுட் ஆகாம டிம் டேவிட் மிடிலார்ல இறங்கி ஒரு சம்பவம் பண்ணாரு பாருங்க, என்ன மாதிரி ஒரு சம்பவம். இந்த மாதிரி சம்பவம் பண்ணுவார் நான் எதிரே பார்க்கல. அப்படி ஒரு சம்பவம் டிம் டேவிட் இப்ப ரீசெண்டா தான் வெஸ்ட் இண்டீஸோடையும் ஆஸ்திரேலியாவோடையும் சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. செஞ்சுரியும் போட்டு 50யும் போட்டு. அதே இங்க நான் கண்டினியூ பண்ணுவேன். அவருக்கு ஹோம் ஸ்டேடியமான கோபரேட் பிபிஎல்ல இங்கதான் அவர் ஆடுறாப்ல. ஸோ அந்த இடத்துல சம்பவத்து மேல சம்பவம் பண்ணி 24 பாலுக்கு 50 ரன் அடிச்சிட்டாரு. என்னடா இது, இப்போதாண்டா 3 விக்கெட் எடுத்து இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு டிம் டேவிட். என்ன மாதிரி ஒரு வரவேற்பு அவருக்கு கோபரேட் ஸ்டேடியத்துல. இப்படியே போயிட்டு இருந்தா அது வேலையாகாது. டிம் டேவிட்டை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேல கொடுக்குறாங்க, வருண் சக்கரவர்த்தி கொடுக்குறாங்க, எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாலும் ஒன்றும் வேலையாகல. டிம் டேவிட் 129 மீட்டர் ஒரு 6 அடிச்சாரு பாருங்க வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல. அடே அப்பா, அதாவது இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த மட்டும் ஸ்டேட்ல தான் லாங்கஸ்ட் 6. அதுலயும் தலைவன் தூக்கி ஸ்டேடியம் மட்டும் அடிச்சிட்டாப்ல, அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம். அந்த வகையில பாத்தீங்கன்னா டிம் டேவிட் 50 அடிக்கிறதுக்கு முன்னாடி வருண் சக்கரவர்த்தி ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருக்காப்ல. என்ன மாதிரி ஒரு சம்பவம். அதாவது இந்தியா எப்பப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணிடுறாப்ல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு இன்னைக்கும். வருண் சக்கரவர்த்தி சும்மா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஓவர்ல சம்பவம் பண்ணாட்டியும் செகண்ட் ஓவர்ல அருமையான சம்பவம் பண்ணியிருக்காரு. எப்படி, அது ஒரே போல பேக் டு பேக் விக்கெட் சமையல. அது மிச்சல் ஓவனையும் மிட்டில் மார்ஸையும் எடுத்தது வேற லெவல் சம்பவம். அதுக்கப்புறமா நம்ம பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் வீசுவாங்கன்னு எதிர்பார்த்தா. பட் இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் மட்டும் வீசல. வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்தது போதாப்பா, 4 ஓவர் வீசியாச்சு. ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட் ஆல்மோஸ்ட், வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் ஆல்மோஸ்ட். இப்படியே போயிட்டு இருந்தா வேலையாகாது. ஸோ டிம் டேவிட் எப்படியே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுச்சாமியா உள்ள இறக்கியே அது ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆறுச்சாமியை உள்ள இறக்கி. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரா நம்ம நம்பர் 8ல நாங்க இறக்க போறோம், அவர் 8th பெஸ்ட்மா நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிற கௌதம் கம்பீர் சொல்ல, சிவம் துபே நீ வீசுப்பா ஒன்றை நான் பேச வச்சுக்கிட்டு சிவம் துபே வீச, சிவம் துபே அவர்ல டிம் டேவிட் போட்டு பொழந்துட்டே இருக்கிறாப்லப்பா. என்ன மாதிரி அடி, இந்த மாதிரி அடி அடிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரில போட்டு இருந்தாரு. டக்குன்னு ஒரு பாலை போட்டு லாங் ஆப்ல அடிக்கும் போது திலக்கவரமா அவுட் ஸ்டாண்டிங் ஒரு கேட்ச் பிடிக்கிறப்ப டிம் டேவிட் இதை புடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன மாதிரி ஒரு அடி.
இந்த மாதிரி டிம் டேவிட் அடிக்கிறத, இந்த மாதிரி அவுட் ஆகி வெளியே போனதே நம்ம சந்தோஷப்படணும். சந்தோஷப்படுறதா இல்ல வேதனைப்படுறதா இல்ல துக்கப்படுறதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா சிவம் துபா டிம் டேவிட் விக்கெட்டை எடுத்துட்டாப்புல, நல்லா ஆடிட்டு இருந்த டிம் டேவிட் விக்கெட்டை எடுத்தது ஒரே ஒரு கவலைக்கிடம். ஆஸ்திரேலியாவை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ஹாப்பினஸ் தான். அதுக்கப்புறமா சரி லைனா விக்கெட் போயிருந்து பார்த்தா இந்த மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் என்ன பண்ணிருக்காரு, வந்த அந்த கிரவுண்ட்ல இறங்கினாப்புல புடிச்சு சம்பவம் 360 டிகிரில அடிச்சுட்டே இருக்கிறாருப்பா. இவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்டிங் எபிலிட்டியோட தான் வருவாரு. இன்னைக்குன்னு பார்த்தா ரூலிங் எபிலிட்டி, அதாவது எல்லா லெக்லயும் எல்லா ஸ்கொயர் லெக்லயும் நான் அடிச்சே ஆவேன், 360 நான் அடிச்சே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். 36 பாலுக்கு ஒரு 50 ரன் பினிஷிங் லைனப்ல. என்ன மாதிரி ஒரு நாக்குனா ஹிட்டிங் எபிலிட்டியோட ஒரு பில்லியன் நாக்குன்னு நான் சொல்லுவேன் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். அதாவது டிம் டேவிட்டும் மார்க்கஸ் ஸ்டோனிஸும் அடிச்சதுனால என்னமோ தெரியல, அவங்களோட ஸ்கோரு வேற லெவல்ல போயிருச்சு. வேற லெவல்ல போனால 20 ஓவருக்கு 186 ரன்களை அடிச்சு 6 விக்கெட்டை இழந்திருந்தாங்க ஆஸ்திரேலியா. அதுல பாருங்க, டிம் டேவிட் 38 பாலுக்கு 74 ரன்னும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 50 ரன் அடிச்சிருந்தாரு. ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, 35 ரன் கொடுத்து 4 ஓவருக்கு. நம்ம வருண் சக்கரவர்த்தி 4 ஓவருக்கு 33 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருவோம். என்னன்னா இந்தியா இந்த 187 ரன்ஸ் டு வின் அடிப்பாங்க. அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா யாருமே இல்லாத பட்சத்துல இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுவாங்களா? நம்ம அபிஷேக் இருக்கிறாப்புல, சூர்யா இருக்கிறாப்புல, ஸ்கில் இருக்கிறாப்புல, யார வேணா சொல்லலாம், பட் அவங்க அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்தியா நீடட் 187 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணா இல்ல திடீர்னு திலக்கர்மா வந்திருக்காப்ல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா கில்லு, அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க 3 பேரும் எதுவுமே பண்ணல. நாகன் எல்லிஸ் அழகா பர்ஃபெக்டா பிளான் பண்ணி தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கில்லு வந்திருக்காப்ல, சரி திலக்கர்மா வந்திருக்காப்ல. திலக்கர்மா இந்தியா எப்பப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குதோ அப்பப்பெல்லாம் திலக் வர்மாவை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. உள்ள கொண்டு வந்த கையோட திலக் வர்மா பொறுமையான நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பின்னாடி அக்ஷர் பட்டேல் வந்தாங்க, யாருமே அடிக்காத பட்சத்துல வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு ஒரு ஓவர் கொடுக்காம ஸ்டெயின் பண்ணிக்காம வச்சிருந்தவ இன்னைக்கு செம்மையா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாருங்க. என்ன மாதிரி வான வேடிக்கை. அதாவது அந்த கோஆபரேட் ஸ்டேடியத்துல இந்தியா வின் பண்றதுக்கு பெரிய ஒரு மிக முக்கியத்துவம் அளித்த ஒரு பங்களிப்புனா நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான். இவருக்கு ஏன் வந்து ஓவர் கொடுக்காம ஸ்டெயின் பண்ணிக்காம பேக்கப் பண்ணிட்டே இருந்தாருன்னா கௌதம் கம்பீர் இதுக்காக மட்டும்தான். வந்து 23 பாலுக்கு 49 ரன் அடிச்சு தனியா துண்டா வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா சொல்லவே ஆகணும் இந்த இடத்துல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பில்லியன் நாக்கு பெரிய ஒரு பங்களிப்பு இந்தியாவுக்கு பொறுத்த மட்டும். அவரு கூட நின்ன ஜிட்டி சர்மாவும் விக்கெட் கீப்பரா சஞ்சு சாம்சன் பொதுவாக எடுக்கப்பட்டாங்க. அவரும் போட்டு பொழந்துட்டு இருந்தாரு. அதாவது ஒரு யங்கஸ்ட் டேலண்ட் அப்படிங்கிறத இந்திய டீம்ல வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வெளிப்பாட்டுறத இன்னைக்கு ஜிட்டி சர்மாவும் வாஷிங்டன் சுந்தரும் ஃபைனபிள் ஒரு பினிஷிங் கம்பேட்டபிளா பார்த்தா பினிஷிங் லைனப்ல வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேரும். சம்பவம் பண்ணவோட இந்தியா அபார வெற்றி பெற்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியா வின் பை 5 விக்கெட்ஸ். அதாவது ஆஸ்திரேலியா 20 ஓவருக்கு 186 ரன் அடிச்சாங்க, 6 விக்கெட் இழப்புக்கு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 18.3 ஓவர்லயே 188 ரன் அடிச்சு 5 விக்கெட் இழப்புக்கு இந்தியா வின் பை 5 விக்கெட் ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான். ஒவ்வொரு அடி எட்டிமா இருந்தது, வான வேடிக்கைங்க காமிச்சா அவர் கிட்டத்தட்ட 4-5 6 அடிச்சிருப்பாரு. அது 5 6மே மிட் ஆன் திசையில போட்டு பொழந்து எடுத்துறாப்புல. இந்தியா இப்போ 1-1 முன்னிலையில இருக்குது இந்த சீரீஸ் 5 மேட்ச் T20 சீரீஸ்ல. இந்த மேட்ச்ல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20ல பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யாருன்னா நம்ம 2 மேட்சா உட்கார வைக்கப்பட்டிருந்த ஹர்ஷ்தீப் சிங் தான். இவனை ஏன்டா உட்கார வச்சிங்க அப்படிங்கிற மாதிரிதான். இன்னைக்கு என்ன எடுங்க, நான் 3 விக்கெட் எடுத்து காமிக்கிறேன், பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஆக்கி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் 4 ஓவருக்கு 35 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது இந்தியா இந்த மாதிரி வின் பண்ணத ஒரு அபார வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.
மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.